உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கரன்சி உண்டு. அமெரிக்காவுக்கு டாலர், ஐரோப்பாவுக்கு யூரோ, ஜப்பானுக்கு யென், நமக்கு ரூபாய். இந்த எல்லா கரன்சியும் பெரிய அளவில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. கரன்சி ஒரு நாட்டின் பலத்தை காட்டும். தற்போது செய்திகளில் நீங்கள் பார்ப்பது என்ன? ரூபாயின் மதிப்பு சரிகிறது, டாலருக்கு நிகரான மதிப்பு குறைந்து விட்டது. ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது? ஏன் ரூபாய் மதிப்பு குறைகிறது? அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் அதிகமாக இருப்பதால் உலகத்தில் உள்ள பணக்காரர்கள் தங்கள் பணத்தை இந்தியாவிலிருந்து எடுத்து அமெரிக்க வங்கிகளில் போடுகிறார்கள். இதனால் டாலரின் தேவை அதிகரித்து அதன் மதிப்பு உயர்கிறது. நம் ரூபாய் சற்று சறுக்குகிறது. சமீபத்தில் ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 90 தொட்டு உள்ளது. மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டால் கதை மாறுகிறது. ரூபாய் டாலரிடம் மட்டும்தான் மதிப்பு குறைந்தது போல தெரிகிறது. ஆனால் உலகின் மற்ற பெரிய கரன்சியுடன் ஒப்பிட்டால் இந்திய ரூபாய் மிகவும் ஸ்டேபிள், திடமாக உள்ளது. ஜப்பானிய எண் மதிப்பை விட இந்திய ரூபாய் கடந்த சில ஆண்டுகளில் சிறப்பாகவே செயல்பட்டு உள்ளது. பிரேசில் நாட்டு பணத்தை விட இந்திய ரூபாய் அதிக உறுதித்தன்மையுடன் உள்ளது. துருக்கியின் பணம் மிக மோசமாக வீழ்ச்சியடைந்தது. ஆனால் ரூபாய் அப்படி விழவில்லை. ஐரோப்பா யூரோவுக்கு எதிராக ரூபாய் பெரிய அளவில் சரியவில்லை. டாலரிடம் சரிந்த அளவுக்கு இங்கே சரிவு இல்லை. மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், அதாவது வளரும் நாடுகள் தங்கள் பண மதிப்பை 10% முதல் 15% வரை இழந்தபோது இந்தியா வெறும் 3% முதல் 5% மட்டுமே இழந்தது. இது நம் பொருளாதாரத்தின் பலத்தை காட்டுகிறது. இது ஏன் இந்தியாவுக்கு நல்லது? நமது RBI ரிசர்வ் வங்கி வெளியிட்ட தகவலின்படி ரூபாயின் REER ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், உண்மையான மாற்று விகிதம் 100க்கு கீழே சென்றுள்ளது. அதாவது நம் ரூபாய் அதன் உண்மையான தகுதியை விட மலிவாக கிடைக்கிறது. ஏற்றுமதி அதிகரிக்கும். ரூபாய் மலிவாக இருந்தால் வெளிநாட்டவர்களுக்கு இந்திய பொருட்கள் மலிவாக தெரியும். உதாரணமாக, ஒரு அமெரிக்கர் $100 கொடுத்து முன்பு 8,300 ரூபாய் மதிப்புள்ள துணியை வாங்கினார். இப்போது அதே $100க்கு அவருக்கு 9,000 ரூபாய் மதிப்புள்ள துணி கிடைக்கும். இதனால் அவர்கள் இந்தியாவிலிருந்து அதிகம் வாங்குவார்கள். இது நம் டெக்ஸ்டைல், ஜவுளித்துறை மற்றும் தேயிலை ஏற்றுமதிக்கு லாபம். IT நிறுவனங்களுக்கு லாபம். TCS, இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருந்து டாலரின் சம்பளம் வாங்கும். அவர்கள் டாலராக சம்பாதித்து அதை இந்திய ரூபாயாக மாற்றும்போது அவர்களுக்கு அதிக பணம் கையில் கிடைக்கும். இது அவர்களின் லாபத்தை அதிகரிக்கும். மேக் இன் இந்தியா, இம்போர்ட் பிகம்ஸ் காஸ்ட்லி. வெளிநாட்டு பொருட்கள் விலை உயர்வதால் மக்கள் வெளிநாட்டு பொருட்களை வாங்குவதை குறைத்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவார்கள். இது உள்நாட்டு தொழிற்சாலைகளுக்கு நல்லது. சுற்றுலாத்துறை வளர்ச்சி. வெளிநாட்டு பயணிகளுக்கு இந்தியா ஒரு மலிவான சுற்றுலா தலமாக மாறும். குறைந்த செலவில் நிறைய இடங்களை சுற்றலாம் என்பதால் நிறைய பயணிகள் வருவார்கள். இந்திய ரூபாய் பலவீனமாக இல்லை. அது உலக பொருளாதார சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறது என்பதே உண்மை. ரிசர்வ் வங்கி இதை மிக கவனமாக அதிகப்படியான சரிவு ஏற்படாமல் பாதுகாத்து வருகிறது.